பேக் ஹூக் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து 11 இன்ச்சு. மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸு கை வச்சு கை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம் ஹோல் வரைஞ்சிக்கலாம் எப்பவும் போல். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு தையலுக்கு வேணுன்ற அளவுக்கு விட்டுட்டு மீதியை கட் பண்ணிடலாம். இப்போ சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு, கீழே ஆம் ஹோல் ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 1/2 இன்ச்சிலேருந்து ஆம் ஹோல் ரெடி அளவில் பாதியை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாதியில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ குடஞ்சி கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் நமக்கு கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் ஹூக்குக்கு எப்படி அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 13 இருக்குது. 13 எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு கீழே எல்லாம் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 16 இன்ச் ஹைட்டுக்கும் சைடில் 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் நெக் எடுக்கும்போது நம்ம ஓரத்தில் வச்சு எடுப்போம். இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்க போகிறோன்னா, இப்போ நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு நம்ம அளவு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச் லைன் போட்டதுலேருந்து ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் 2.5 இன்ச்சு அகலம் வைக்கிறோம்னா கழுத்தோட அகலம் இதில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது அதில் 1/2 இன்ச்சு போயிடும். அந்த 1/2 இன்ச்சு போணுச்சுன்னா நம்ம அதே அளவில் கட் பண்ணும்போது நெக்கோட அகலம் வந்து கம்மி ஆகிடும், ஒடுக்கமாகிடும். அதுக்காண்டி இடம் விடுறதுக்கு தான் இந்த 1/2 இன்ச்சு. மற்றபடி அந்த 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம எப்பவும் போலமேவும் ஆம் ஹோல் எல்லா அளவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அகலம் மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண போகிறோம். இதில் நான் நெக் கட் பண்ணலை, ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ண போகிறேன். நம்ம அளவு மட்டும் எடுத்துட்டு சைடில் கட் பண்ணி பேக்